காந்தம்மா, கீர்த்தி எனக்கு இன்னைக்கு சொன்ன வார்த்தையை கேட்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. இது இன்னைக்கு நேத்துதோ காரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கு. நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. என்னம்மா சொல்றீங்க? நீங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அது என்னோட டிகிரி செகண்ட் இயர். நான் வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு படிக்க வந்தேன். அங்க நான் இருந்த ஹாஸ்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தான் அப்பா அம்மா யாருமே இல்லையே. நான் அந்த ஹாஸ்டல்லயே இருந்தேன். அந்த ஹாஸ்டல்ல எனக்கு இடம் இல்லைன்னு இங்க இருக்கிற ஹாஸ்டல்ல என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து செகண்ட் இயர் டிகிரிக்கு அட்மிஷன் ஆனேன். அன்னைக்குதான் முதல்ல நான் கீர்த்தியவே பார்த்தேன். கீர்த்திய நான் பார்த்த உடனே அன்னைக்குதான் அவளோட திமிரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. ஓ, நீதானே எங்க காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறவ? உன்ன மாதிரி ஒரு புவர் பர்சனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன உன்னோட லுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஆமா, சொன்ன மாதிரி உனக்கு அப்பா அம்மா இல்லையாமே. இருந்தாலும் உன்ன மாதிரி லோக்கல் பார்ட்டிங்கள எல்லாம் எப்படிதான் இந்த மேனேஜ்மெண்ட் சேர்த்துக்குது அப்படின்னு நினைச்சாவே ரொம்ப அருவருப்பா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பேசுறது நல்லா இல்ல. நான் கஷ்டப்பட்டு இந்த மேனேஜ்மெண்ட்ல சீட்டை வாங்கியிருக்கேன். நான் டிரான்ஸ்பருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த காலேஜ் அவங்க தான் என்ன எடுத்துக்கிட்டாங்க. அத புரியாம நீங்க ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி என்ன பேசுற அவசியம் இல்ல. ஓஹோ, கையில ஒரு நயா பைசா கூட இல்ல. உனக்கெல்லாம் இவ்ளோ திமிரா? ஆனா திமிரு மட்டும் பயங்கரமா இருக்கு போல. என்ன பணத்தை பத்தியே பேசுறீங்க? உங்களுக்கு பணத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதா? அந்த பணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கோ? ஆமா, என்கிட்ட பணம் அதிகமா இருக்கிறதுனால தானே உங்ககிட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுக்காக உன்னை பிடிக்காது தெரியுமா? உன் மூஞ்ச பார்த்தாவே அருவருப்பா இருக்கு. பழைய காலேஜ்ல நீதான் டாப்பரா? ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, இந்த காலேஜ்ல நான் தான் டாப்பர். என்ன பீட் பண்ணணும்னு நினைச்ச, அவ்வளவுதான் கதை. கீர்த்தி அப்படி பேசுறத பார்த்து எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு காந்தம்மா. அதனாலதான் கோவத்தோட கோவமா அவளுக்கு எதிரா பேசணும் அப்படின்னு நானும் கோவப்பட்டு எனக்கு என்ன வந்துச்சோ அதை திட்டிட்டேன். இங்க பாரு கீர்த்தி, படிப்பு அப்படிங்கறது எல்லாருக்கும் யதார்த்தமானது. யாரு வேணாலும் எப்படி வேணாலும் படிக்கலாம். ஆனா பணத்துல வந்த உன் திமிரு இதெல்லாம் உன் வீட்ல காட்டு. அந்த திமிரை என் மேல காட்டினா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்படி காலேஜ் எங்களுக்கு நடுவுல பெரிய போராட்டமே ஆரம்பிச்சிருச்சு. கீர்த்திக்கு அவளோட ஃப்ரெண்டு ஸ்ரீதேவி கூட இருந்தா. மறுநாள் கூட கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பாத்திய கீர்த்தி, இவளுக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு. நேத்து தானே ஜாயின் ஆனா, இன்னைக்கு உங்ககிட்டயே எவ்வளவு திமிரா ஆடுறா. இவகிட்ட படிப்பை விட திமிரு அதிகமாவே இருக்குது. ஆமா ஸ்ரீதேவி, ஆனா ஏன் திமிரு என்னன்னு இவ பாத்துதானே ஆகணும். இங்க பாருடி அஞ்சலி, நீ இந்த காலேஜ்ல ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னா என் காலுக்கு கீழே தான் விழுந்திருக்கணும். இல்லனா அவ்வளவுதான். இங்க பாரு கீர்த்தி, அதெல்லாம் உங்ககிட்ட முடியாதது. நான் இந்த காலேஜுக்கு வந்தது படிக்கிறதுக்கே தவிர யாரு காலுக்கு கீழேயும் விழுந்து கிடக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு டிகிரி ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிற அருண் அங்க வந்தாரு. அருண் அந்த காலேஜ்ல கௌரவமானவரு. எங்க சண்டைய பார்த்து நடுவுல வந்து, கீர்த்தி என்ன காலேஜ்ல தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? காலேஜுக்கு புதுசா வந்தவங்கள இப்படிதான் வரவேற்கிறதா? இப்படி அருண் முதல்ல என்ன பார்த்தாரு. அந்த பார்வையில கோவம் இருக்குல்ல, ஏதோ ஒரு விதமான சமாதானம் இருந்தது. அண்ணே, உங்களுக்கு தெரியாது, இவளுக்கு ரொம்ப திமிரு. அதனாலதான் நான் பாடத்தை கத்து கொடுக்கறேன். திமிரு யாருக்கு இருக்குன்னு நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ மரியாதைக்கு கிளாஸ் ரூமுக்கு போ. அவ கொஞ்சம் கோவமானவங்க. அவ சொன்னதை மனசுல வச்சுக்காதீங்க. உங்க பேர் என்ன? என் பேரு அஞ்சலி. என் பேரு அருண். நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையானாலும் என்கிட்ட சொல்லுங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க நல்லா படிங்க, அதே போதும். அப்பதான் முதல் தடவை அருணுகிட்ட நான் பேசினேன். அது கீர்த்திக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு அவரு உதவி செய்யறது அவளுக்கு ரொம்பவே கோவத்தை தூண்டிச்சு. காலேஜ்ல கீர்த்தியோட அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே போனா அருணுக்கு என் மேல இருக்கிற அன்பும் அதிகமாயிக்கிட்டே போச்சு. என் மேல அவரு காட்டுற பாசம் அன்பு அத பார்க்க எனக்கே ரொம்ப பயமா தான் இருந்தது. காலேஜ்ல ஒரு நாள் கிரவுண்ட்ல யாருமே இல்லாத நேரத்தை பார்த்து அருண் அவரோட மனசுல இருக்கிறத சொன்னாரு. அஞ்சலி, உங்களை முதல் தடவை பார்த்தப்பவே என் மனசுக்குள்ள ஆசை வந்துருச்சு. ஆனா அத உங்ககிட்ட சொன்ன உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லாம விட்டுட்டேன். எனக்கு நீ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். உன்னை வாழ்க்கை முழுவதும்
நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? என்ன அருண், நீங்க பேசுறது எனக்கு புரியல. நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்த பத்தி இனிமே பேசுறது வேண்டாம், இங்கே விட்டுருங்க. ஏன் அஞ்சலி, நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டுமே. மறுபடியும் எதுக்காக நீ பயப்படுற? என்னோட பயம் உங்களுக்கு புரியல அருண். உங்க தங்கச்சிக்கு நானுன்னா கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படி இருக்கும்போது உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. அவளுக்கும் எனக்கும் எங்க நடுவுல யுத்தமே நடக்கும். என்னால அது முடியாது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அஞ்சலி, கீர்த்திய பத்தி கவலைப்படாத. அவளை நான் பாத்துக்கிறேன். அத பத்தி யோசிச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அருண், இது நடக்காத விஷயம். நம்ம 2 பேரும் தூரமா இருந்தாதான் நம்மளுக்கும் நல்லது. அன்னையில இருந்து அருணை நான் கொஞ்சம் தூரமாவே ஒதுக்கி வச்சுட்டேன். அவரு என்ன பாக்குறதுக்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நான் அவரை பார்க்கவே இல்ல. இப்படியே 1 வருஷம் போயிடுச்சு. அருணுக்கு டிகிரியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கூட கிடைச்சது. அவரு ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் என்ன பார்க்க வந்தாரு. அஞ்சலி, 1 வருஷமாவே நீ என்ன தூரமா ஒதுக்கி வச்சுட்ட. ஆனா இப்ப எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. என் காலு மேல நான் நின்னுக்கிட்டு இருக்கேன். இப்போ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அருண், உங்களுக்கு வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஆனா என் பதில்ல மாற்றம் இல்ல. உங்க வீட்டை பத்தி யோசிச்சாவே எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. உன்னோட பயத்தை போக்குறது தான் அஞ்சலி இனிமே என்னோட வேலை. நீ ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன். அருண் என் மேல இவ்ளோ பாசமா இருந்தா, நான் மட்டும் என் மனச கல்லாக்கிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து தூரமாவே இருந்தேன். என்னாச்சோ என்னவோ, அந்த நேரத்துல ரிசல்ட் வந்துச்சு. நான் காலேஜ் டாப்பர் ஆயிட்டேன். அந்த விஷயம் தெரிஞ்ச கீர்த்திக்கு உண்மையிலேயே தூக்கமே இருக்கல காந்தம்மா. அவளோட ஃப்ரெண்டு ஸ்ரீதேவிய கூட்டிக்கிட்டு கிளாஸ் நடுவுல வந்து எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டா. அன்னைக்கு நடந்த சண்டைய என் வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது. கீர்த்தி எல்லாரும் முன்னாடியும் காலேஜ்ல வந்து சத்தம் போட்டு, ஏ அஞ்சலி, அது எப்படி நீ காலேஜ் டாப்பரா வந்த? என்னை விட எங்கிருந்தோ வந்த நீ காலேஜ் டாப்பரா வந்த அப்படின்னா என்னால நம்ப முடியல. ஏதோ நடந்திருக்கு. இங்க பாரு கீர்த்தி, என்னோட படிப்புக்கு கிடைச்ச பரிசு. இதுல மாயம் என்ன இருக்கு, மந்திரம் என்ன இருக்கு? நல்லா படிச்சிருந்தா உனக்கும் மார்க் வந்திருக்கும்ல. பாத்தியா கீர்த்தி, இவ எவ்வளவு திமிரா பேசுறா அப்படின்னு. உள்ளுக்குள்ள இந்த மார்க்க வாங்குறதுக்காக இவ எத்தனை பேரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தாலும் என்னவோ. எப்படி இவளுக்கு பேரண்ட்ஸ் இல்லல, அத காட்டி லெக்சரரை இவ கூடக்குள்ள போட்டுக்கிட்டாலும் என்னவோ. ஸ்ரீதேவி, பேசுறத பார்த்து பேசு. எனக்கு அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம், ஆனா என் படிப்பு தான் எனக்கு எல்லாமே. எனக்கும் கௌரவம் தெரியும். கௌரவமா? உனக்கு அது கூட இருக்கா? என் அண்ணன் உன் பின்னாடி சுத்தும் போதே தெரியலையா நீ எந்த மாதிரியானவன்னு? என் அண்ணனையும் நீ கூடக்குள்ள போட்டுக்கிட்டு இப்போ காலேஜ்ல கூட இத ஆரம்பிச்சிட்டியா? எங்க அப்பா கட்டின ஃபீஸ்லயே படிச்சு என்கிட்டயே நீ எகுத்து பேசுவியா? இங்க பாரு கீர்த்தி, உங்க அண்ணன் எனக்கு வெறும் பழக்கம் மட்டும்தான். நான் எடுத்த மார்க்குக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல. நீ பணக்காரியா இருக்கலாம், ஆனா அந்த திமிர நீ என்கிட்ட காட்டாத. அட என்ன கீர்த்தி, உனக்கே புத்தி சொல்றான்? இந்த மாதிரி இருக்கிறவள நம்ம சும்மாவே விடக்கூடாது. இவளோட சர்டிபிகேட் எல்லாம் செக் பண்ணி இந்த மார்க் இவளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட கொண்டு போய் காட்டலாம். ஆமா ஸ்ரீதேவி, இந்த அனாதை இங்க வந்து இவ்வளவு பில்டப் குடுக்கறது என்னால பாக்கவே முடியல. அஞ்சலி, ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மார்க் உனக்கு கௌரவத்தை கொடுக்காது. உன்னை இந்த காலேஜ்ல இருந்து எப்படி துரத்துறேன்னு பாரு. கீர்த்தி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நேரா பிரின்சிபல் ரூமுக்கு போனா. பிரின்சிபல் ரூமுக்கு போய் அவ என்ன சொன்னாலோ ஏதோ. உடனே பிரின்சிபல் என்ன அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க. நானும் ரொம்ப பயந்துகிட்டே ரூமுக்குள்ள போனேன். அங்க அவரு பேசின பேச்ச வச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அம்மா அஞ்சலி, நீ இந்த காலேஜோட டாப்பரா வந்திருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜில்லாவுக்கே நம்ம காலேஜ் முதல் இடத்துல வந்தது உன்னாலதான். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டையில நீ எதுக்கு இருக்கேன்னு எனக்கு புரியல. இந்த கீர்த்தி சொல்ற வார்த்தைய நான் நம்ப மாட்டேன். இந்த வருஷமும் நீ நல்லா படிச்சு அதே மாதிரி இந்த காலேஜுக்கு நல்ல பேரை கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் எப்பவுமே படிப்பு மேல கவனம் வச்சு படிக்கிறேன். இந்த தடவை ரிசல்ட் வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நீ 3வது வருஷத்துக்கு காலடி எடுத்து வச்ச உடனே இந்த மாதிரி ரிசல்ட் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கீர்த்தியோட அப்பா அம்மாவை வர சொல்லிருக்கேன். இந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட பேசுறேன். நீ கவலைப்படாம போமா. பிரின்சிபல் சார் அப்படி பேசின உடனே கீர்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அவங்க ஏதோ யோசிச்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு அவ ரொம்ப கவலைப்பட்டா. கொஞ்ச நேரத்திலேயே பிரின்சிபல் அவங்க அப்பா அம்மாவை வர சொன்னாங்க. அப்பதான் முதல் தடவை நான் அவங்கள பார்த்தேன். வணக்கம் சார். என்ன சார் விசேஷம்? என் பொண்ணை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா?
கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல சார். நான் உங்க பொண்ணு கிளாஸ்மேட் அஞ்சலிய பத்தி சொல்ல கூப்பிட்டேன். அவ காலேஜ் டாப்பர். அவ நீங்க கட்டின டொனேஷனால இல்ல, அவளோட சொந்த முயற்சியால. உங்க பொண்ணு அவளை எதேதோ பேசுறான்னு கேள்விப்பட்டேன். அப்படி பேசுறது தப்பில்லையா? அந்த வார்த்தையை கேட்டு கீர்த்தியோட அப்பா அம்மா தலை குனிஞ்சு நின்னாங்க. ஏங்க, அந்த பொண்ணு பாத்தீங்களா? பாக்குறதுக்கு எவ்வளவு லட்சணமா தெரியுதா? அம்மா அஞ்சலி, நீ இந்த காலேஜோட டாப்பர் ஆனதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. கீர்த்தி ஏதாவது சொன்னா அத மனசுல வச்சுக்காத. அம்மா, என் பொண்ணுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம். நீ மட்டும் முதல்ல நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். உனக்கு ஏதாவது தேவைன்னா தைரியமா எங்க கிட்ட கேளுமா. கீர்த்தியோட அப்பா அம்மா என்கிட்ட அவ்வளோ பாசமா பேசுறத பார்த்து கீர்த்திக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அப்பா, என்னப்பா, நான் உங்க பொண்ணு. எனக்கு சப்போர்ட்டா பேசாம இந்த அனாதைக்கு சப்போர்ட்டா நீங்க எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? கீர்த்தி, கொஞ்சம் வாய மூடுறியா? பொட்ட பசங்களா இருந்துகிட்டு எங்க எப்படி பேசணும்னு புரியணும். அந்த அஞ்சலிய பார்த்து கத்துக்கோ. அம்மா, நான் எதுக்காக இவளை பார்த்து கத்துக்கணும்? இவளை பார்த்து கத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க, என் முன்னாடியே நிக்காதீங்க. கீர்த்தி அங்கேயே அவங்க அப்பா அம்மா கிட்ட என்கிட்ட சண்டை போட்டு அவங்கள முதல்ல அங்கிருந்து அனுப்பி வைக்கிறதுலயே குறியா இருந்தா. ஆனா அவங்க அன்னைக்கு என் கூட பேசின விதானத்தை என்னால மறக்கவே முடியாது. காந்தம்மா, அன்னைக்கு பிரின்சிபல் ரூம்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். காந்தம்மா, இத்தனை நாளா என்னோட படிப்பு செலவு, ஹாஸ்டல் செலவு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தது வேற யாரோ இல்ல, மாமாவோட ஃபேமிலின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்படியாமா? அப்படின்னா நீங்க மருமகளா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஆமா காந்தம்மா, மாமா ஃபேமிலி எனக்கு டொனேஷன் கட்டுறாங்கன்ற விஷயமே எனக்கு தெரியாது. ஆனா எத்தனையோ வருஷங்களா அந்த காலேஜ்ல படிக்கிற சில பசங்களுக்கு அவங்கதான் டொனேஷன் கட்டினாங்களாம். இந்த விஷயம் கீர்த்திக்கு அப்பதான் தெரிஞ்சதோ இல்ல இதுக்கு முன்னாடியே தெரியுமான்றது கூட எனக்கு தெரியாது. கீர்த்தி இத்தனைக்கும் எதுக்காக என் கூட அவ்வளோ சண்டை போட்டான்னு எனக்கு இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்குதான் அத்தை மாமா வந்து என்கிட்ட காலேஜ்ல பேசும்போதுதான் எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அப்பவே நான் நினைச்சேன் காந்தம்மா, இவ்வளோ நல்ல குடும்பத்துக்கு நான் மருமகளா வர்றது என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு. எனக்கு யாருமே இல்லைன்னாலும் கடவுள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு என்ன மருமகளா அனுப்புறான்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிமா. இவ்வளோ சண்டை சச்சரவு இருக்கிற இந்த குடும்பத்துல நீங்க மருமகளா எப்படி வந்தீங்கம்மா? உங்களை சுத்தமா பிடிக்காத கீர்த்தி இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டாமா? காந்தம்மா, அத பத்தி தான் சொல்ல வந்துகிட்டு இருக்கேன். என் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னா பெரிய யுத்தமே நடந்தது காந்தம்மா. அத சொல்றேன், கேட்டுக்குங்க. அஞ்சலி அவளோட கல்யாணத்தை பத்தி என்ன சொல்றான்னு அடுத்த பாகத்துல பாக்கலாமா?